வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறிப்பா முதல் வேலை கிடைக்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். அதுதான் இந்த சம்பள கணக்கு. ஆஃபர் லெட்டர்ல பாக்குற அந்த பெரிய தொகைக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல வர்ற தொகைக்கும் ஏன் இவ்ளோ வித்தியாசம்? வாங்க இன்னைக்கு இந்த சம்பள மர்மத்தை உடைச்சு உங்க பணக்கணக்க தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்க. மாசக்கணக்கா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கடைசியா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது. ஹெச்ஆர் உங்களை கூப்பிட்டு உங்களோட வருஷ சிடிசி 5 லட்சம்னு சொல்றாங்க. மனசுக்குள்ள ஒரே கொண்டாட்டம் தான் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துட்டு முதல் மாச சம்பளத்துக்காக வெயிட் பண்றீங்க. ஆனா அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆனதும் என்னடா இது, சொன்னது ஒண்ணு வந்தது ஒண்ணா இருக்கேன்னு ஒரு ஷாக் அடிக்குமே. அந்த ஃபீலிங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? இது எனக்கும் நடந்திருக்கு. என்னோட முதல் வேலையில அவங்க சொன்ன சிடிசிய கேட்டு இனிமேல் லைஃப் செட்டில்டு தான பெரிய கனவெல்லாம் கண்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் சேலரி வந்ததும் அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க தப்பா கணக்கு போட்டாங்களோ, இல்ல இது ப்ரொபேஷன் பீரியட்னால குறைவா இருக்கும்னு ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே குழப்பம். இது ஏமாத்துற வேலையெல்லாம் இல்ல. ஆனா இது ஒரு குழப்பமான கணக்கு. வாங்க இந்த கணக்கை என்னன்னு இன்னைக்கு நாம தீர்த்து வச்சிடலாம். சரி, இந்த மர்மத்தை தீர்க்க நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சம்பள மர்மம்னா என்னன்னு பாப்போம். அடுத்து எல்லா குழப்பத்துக்கும் காரணமான சிடிசினா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் உங்க கிராஸ் சாலரி, அதிலிருந்து போற மறைமுக பிடித்தங்கள் எல்லாத்தையும் பாப்போம். அடுத்து நேரடியா ஒரு கணக்க போடுவோம். கடைசியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். பகுதி 1, சம்பள மர்மம். முதல்ல இந்த குழப்பம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். பகுதி 2, சிடிசி என்றால் என்ன? இந்த முழு மர்மத்தோட மையப்புள்ளியே இந்த 3 எழுத்து தான், சிடிசி, அதாவது காஸ்ட் டு கம்பெனி. ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க ஆஃபர் லெட்டர்ல இருக்கிற அந்த பெரிய நம்பர் உங்க சம்பளம் கிடையாது. அது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்காக ஒரு கம்பெனி பண்ண போற மொத்த செலவு. இது கம்பெனியோட கணக்கு, உங்க பேங்க் கணக்கு இல்ல. அப்போ சிடிசினா என்ன? அதுல உங்க மாதாந்திர சம்பளம் மட்டும் இல்ல, உங்களுக்காக கம்பெனி கட்டுற பிஎஃப் பணம், உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம், அப்புறம் கிராஜுவிட்டின்னு உங்க பேர்ல ஒதுக்குற பணம்னு இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்த தொகை தான் அது. இதுல சில விஷயங்கள் உங்க கைக்கு பணமா வராது, ஆனா அதுவும் உங்க பேர்ல செய்யப்படுற ஒரு செலவு தான். இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியணும்னா வாங்க ஒரு பீஸாவோட பண்ணுவோம். நீங்க ஆப்ல பாக்கும்போது பீஸாவோட விலை 295 ரூபான்னு இருக்கும். ஆனா நீங்க பில் கட்டும்போது பார்த்தா ஜிஎஸ்டி, டெலிவரி சார்ஜ்னு எல்லாம் சேர்ந்து 350 ரூபாய்க்கு மேல போகுமே. உங்க சம்பள கணக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பாருங்க, பீஸா பில்ல பீட்சாவோட விலை, டெலிவரி, ஜிஎஸ்டி, பேக்கிங்னு எல்லாம் சேரும். ஆனா உங்க கைக்கு வர்றது என்ன? அந்த பீட்சா மட்டும்தான். அதே மாதிரி தான் உங்க சிடிசி. அதுல உங்க மொத்த சம்பளம், கம்பெனி உங்களுக்காக கட்டுற பிஎஃப், கிராஜுவிட்டி, இன்சூரன்ஸ்னு எல்லாம் இருக்கும். ஆனா உங்க கைக்கு வருது இதுல ஒரு பகுதி தான். கம்பெனிக்கு நீங்க ஒரு முழு பில் மாதிரி, உங்களுக்கு கிடைக்கிறது அதுல ஒரு பங்கு தான். பகுதி 3, உங்கள் மொத்த சம்பளம். சரி, இப்போ நம்ம பீட்சாவோட ஒரிஜினல் விலைக்கு வருவோம். அதாவது எந்த பிடித்தங்களும் போறதுக்கு முன்னாடி இருக்கிற உங்க சம்பளத்துக்கு. இதத்தான் மொத்த சம்பளம் இல்லனா கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க சம்பளத்தோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கிராஸ் சேலரிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? முதல்ல அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சேலரி. இதுதான் உங்க சம்பளத்தோட அஸ்திவாரம். உங்க பிஎஃப் மாதிரியான கணக்குகள் எல்லாமே இத வச்சுதான் போடுவாங்க. பொதுவா உங்க சிடிசில 40லிருந்து 50% இதுவா தான் இருக்கும். அடுத்து வீட்டு வாடகைப்படி, அதாவது ஹெச்ஆர்ஏ. நீங்க வாடகை வீட்ல இருந்தா ரெண்ட் ரெசிப்ட் காட்டி இது மூலமா இன்கம் டாக்ஸ குறைக்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ்னு சிலது இருக்கும். இது உங்க இன்டர்நெட் பில், ஃபோன் பில் மாதிரி செலவுகளை சமாளிக்க கம்பெனி கொடுக்கறது. இப்போ நீங்க கேட்கலாம், ஓகே அப்போ இந்த கிராஸ் சேலரி அப்படியே அக்கவுண்ட்க்கு வந்துடுமான்னு. அதுதான் இல்ல. நம்ம பீட்சா உதாரணத்துல வர வரிகள் மாதிரி உங்க சம்பளத்திலயும் சில பிடித்தங்கள் இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட உண்மையான வில்லங்களே வராங்க. ஆமா, நாம அடுத்து பார்க்க போறது டிடக்ஷன்ஸ், அதாவது பிடித்தங்களை. பகுதி 4, மறைக்கப்பட்ட பிடித்தங்கள். உங்க கிராஸ் சேலரிய குறைக்கிற இந்த வில்லன்கள் யாரு? அந்த பணம் உண்மையில எங்க போகுது? அதனால நமக்கு நல்லதா கெட்டதான்னு இப்போ ஆழமா பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வர்றது இபிஎஃப், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு. அடுத்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இது ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு போற ஒரு சின்ன வரி. உங்க சம்பளம் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா இன்கம் டாக்ஸ், அதாவது டிடிஎஸ் பிடிப்பாங்க. கடைசியா கிராச்சுவிட்டி மற்றும் இன்சூரன்ஸ். இதுவும் உங்க சிடிசில ஒரு பகுதி தான். ஆனா மாசம் உங்க கைக்கு வராது. கிராச்சுவிட்டிங்கிறது நீங்க ஒரே கம்பெனில 5 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி. இப்போ இந்த இபிஎஃப்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நல்லா கவனிங்க. உங்க பேசிக் சேலரியிலிருந்து 12% உங்க இபிஎஃப் கணக்குக்கு போகும். அதே நேரம் உங்க கம்பெனியும்
அவங்க பங்களிப்பா ஒரு 12% உங்க கணக்குல போடுவாங்க. ஆனா இந்த சம்பள மர்மத்தோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கம்பெனி போடுற அந்த பணத்தையும் உங்க சிடிசி கணக்குல இருந்து தான் எடுத்து போடுவாங்க. ஆமா, இதுதான் இங்க இருக்கிற சூக்ஷ்மம். பகுதி 5 கணக்கு போடுவோம். இவ்ளோ நேரம் தேறி பார்த்தாச்சு. இப்போ இந்த மர்மத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. வாங்க நேரடியா ஒரு கணக்க போட்டு பணம் எங்க தான் போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தரோட வருஷ சிடிசி 5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா 5 LPA. ஸ்டெப் 1. இந்த 5 லட்சத்தை 12 மாசத்துக்கு பிரிப்போம். அப்போ ஒரு மாசத்துக்கு சிடிசி எவ்வளவு வருது? தோராயமா 41,667 ரூபாய். இதுதான் நம்ம கணக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முழு பணமும் உங்க கைக்கு வராது. வாங்க இதுல இருந்து ஒவ்வொன்னா கழிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 2. முதல்ல மாசம் கைக்கு வராத கிராஜுவிட்டி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் போன்ற விஷயங்களை கழிப்போம். இது கம்பெனியை பொறுத்து மாறும். நம்ம தோராயமா ஒரு 2000 ரூபான்னு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் தான், ஆனா மாசாந்திர பணவரவு கிடையாது. ஸ்டெப் 3 பிஎஃப் பிடித்தம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்க பங்களிப்பு 12%, கம்பெனி பங்களிப்பு 12%. இந்த 5 லட்சம் சிடிசி கணக்குக்கு தோராயமா உங்ககிட்ட இருந்து ஒரு 1800 ரூபாயும் கம்பெனி ஒரு 1800 ரூபாயும் ஆக மொத்தம் 3600 ரூபாய் உங்க பிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு போகும். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 தொகையுமே உங்க சிடிசிலிருந்து தான் கழிக்கப்படுது. கடைசி ஸ்டெப் தொழில் வரி, அதாவது ப்ரொஃபஷனல் டாக்ஸ். தமிழ்நாட்டுல இது மாசத்துக்கு அதிகபட்சமா 208 ரூபா. நாம தோராயமா 200 ரூபான்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபைனல் கணக்க பாப்போம். 41,667 ரூபாயில ஆரம்பிச்சோம். இப்போ உங்க கைக்கு வரக்கூடிய சம்பளம் தோராயமா 35,867 ரூபா தான். பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் வித்தியாசம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்னும் இன்கம் டாக்ஸை இதுல சேர்க்கல. நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய வரம்புக்குள்ள வந்தா இந்த தொகை இன்னும் கொஞ்சம் குறையும். பகுதி 6 இறுதி பாடம். சரி, இப்போ உங்களுக்கு மர்மம் தீர்க்கப்பட்டிருக்கும். இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு பாப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப். அடுத்த தடவை நீங்க ஒரு வேலைக்காக சம்பளம் பேசும்போது சிடிசி எவ்வளவுன்னு மட்டும் கேட்டு நிறுத்தாதீங்க. அதுக்கு பதிலா ரொம்ப தெளிவா எல்லா பிடித்தங்களும் போக மாசம் என் கைக்கு எவ்வளவு சம்பளம் வரும், அதாவது டேக் ஹோம் சேலரி என்னவா இருக்கும், உங்க சேலரி ஸ்ட்ரக்சரோட ஒரு பிரேக்கப் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும், உங்க செலவுகளை சரியா திட்டமிட முடியும். கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த பிடித்தங்கள்ல குறிப்பா பிஎஃப் ஒரு நஷ்டமே கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு சூப்பரான முதலீடு. யோசிச்சு பாருங்க, நீங்க 1500 ரூபாய் போடுறீங்க, கம்பெனியா ஒரு 1500 ரூபாய் போடுது. உங்க பணம் முதல் நாளே இரட்டிப்பாகுது. இதுக்கு மேல கூட்டு வட்டியோட சக்தி மூலமா நீங்க ரிட்டையர் ஆகும்போது அது ஒரு பெரிய தொகையா வளர்ந்து நிக்கும். அதனால பிஎஃப் பிடிக்கிறாங்களேன்னு வருத்தப்படாதீங்க, அது உங்களுக்காக வேலை செய்யற ஒரு முதலீடு. இப்போ உங்க சம்பளத்தோட முழு கணக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே உங்க ஆஃபர் லெட்டரை பார்த்து நீங்க குழம்ப மாட்டீங்க. சரி, கைக்கு வர்ற பணத்தை எப்படி பல மடங்கு பெருக்கிறதுன்னு கத்துக்க நீங்க தயாரா? எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கூட்டு வட்டி பத்தியெல்லாம் ஒரு ஆழமான விளக்கம் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.